ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 19th ஜூன் நேற்று ஃப்ரைடே எப்படி ட்ரேட் பண்ணோம், எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மாடல் சார்ட். இப்போ இது ஒரு 15,000 to 20,000 இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு இந்த பிளான் கரெக்டாக இருக்கும். இப்போது இண்டிகேட்டர் ஆட் பண்ணியாச்சு. நம்ம இந்த மணியில் எடுத்துருக்கிறேன் நான். ஃபஸ்ட்டு நம்ம சேஃப் என்ட்ரிக்குள்ளே நுழையிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரையாங்கிள் வந்திருக்கு, பை கொடுத்துருக்கு, பை சிக்னல் கொடுத்த இடத்துல நம்ம வாங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 3 டைம்ஸ் கொடுத்துருக்கு. அதில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் வந்திருக்கு, அது நம்மளால் எடுத்துருக்க முடியாது. செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே க்ரீனில் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்கு, அடுத்த பர்பிள் லைன் டச் ஆகிருக்கு. இங்கேயும் பாருங்கள் பை, இங்கேயும் கொடுத்துருக்கு, அதுக்கும் பர்பிள் லைன் டச் ஆகிருக்கு, டார்கெட் ஹிட் ஆகிருக்கு. இப்போ 2 டைம்ஸ் நமக்கு மொத்தமாக சேர்த்து 2 டைம்ஸு 17 + 17 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. அகெயின் இப்போது சேஃப் என்ட்ரியிலேருந்து நம்ம பை அபவ்வில் நேற்று என்ட்ரியே கொடுக்கல. ஆக்சுவலாக நமக்கு இங்கே மேலே ப்ளூ லைன் காட்டுது பாருங்கள், அங்கே தான் நமக்கு பை அபவ், அதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுருந்தா அடுத்த பர்பிள் லைனுக்கு போயிருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே க்ளோஸே வைக்கல, நேற்று என்ட்ரியே கிடைக்கல பை அபவ்க்கு. அதே போல் நெக்ஸ்ட்டு என்ட்ரிக்கு வந்தீங்கன்னா இங்கே நமக்கு 2 முறை என்ட்ரி கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா ப்ளூ டாட்டட் லைன் ஒன்று, மேலே எல்லோ டாட்டட் லைன் ஒன்று. பாருங்கள் இங்கே ப்ளூ டாட்டட் லைனு என்ட்ரி கொடுத்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் இஸ் எல்லோ டாட்டட் லைன். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 முறை ட்ரையாங்கிள் கொடுத்தாப்போ உங்களுக்கு மேலே ஃபஸ்ட்டு டார்கெட் கன்ஃபார்மாக ஹிட் ஆகிருக்கு. அதே போல் இந்த சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 என்ட்ரி கிடச்சிருக்கு நேற்று. 3 முறையுமே டார்கெட் உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட் ஹிட் ஆகிருக்கு. இப்போ நாம் கால் சைடு வரலாம். 23,900 நிஃப்டி, இதுவும் இந்த மணியில் தான் எடுத்திருக்கேன். இப்போ நாம் கால் 23,900 கால். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு சேஃப் என்ட்ரியில் எத்தனை என்ட்ரி கிடச்சிருக்கு, என்ன ஆயிருக்குன்னு பார்க்கலாம். சேஃப் என்ட்ரி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டைம்ஸ் என்ட்ரி கிடச்சிருக்கு சேஃப் என்ட்ரியில். ஃபஸ்ட் டைம் ட்ரையாங்கிள் நீங்கள் பார்க்கலாம், ப்ளூ லைன் டச் ஆகிருக்கு, பட் பர்பிள் டச் ஆகலை. இப்போ பர்பிள் டச் ஆகலைன்னும் போது நாம் கீழே இருக்கிற ரெட் லைனே சவர் ஸ்டாப் லாஸ். ஸோ ஒரு வேளை மேலே போகாமல் கீழே இறங்குதுன்னா நம்ம ஸ்டாப் லாஸில் விற்றுடலாம். நமக்கு 10 பாயிண்ட் டார்கெட்னா 10 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ், 1:1 தான். ஆனால் நமக்கு வின்னிங் ரேஷியோ ஜாஸ்தி இருக்குது. இங்கே செகண்ட் டைம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ லைன் டச் ஆனது, பர்பிள் லைன் டச் ஆகிடுச்சு. அகெயின் இங்கே தேர்ட் என்ட்ரி கிடச்சிருக்கு, இங்கேயும் பார்த்தீங்கன்னா ப்ளூ லைன் டச் ஆகிருக்கு, போய் பர்பிள் லைனையும் டச் பண்ணிடுச்சு. அதனால உங்களுக்கு இதில் 3 என்ட்ரிஸ் கிடச்சிருக்கு. 3 என்ட்ரிஸில் 2 என்ட்ரிஸ் சக்ஸஸ் என்ட்ரிஸ், 1 ஃபெயிலியர். அப்போ இதில் டோட்டலாக உங்களுக்கு இன்றைக்கி பை அபவ்வில் ஒரு என்ட்ரியில் லாபம் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இங்கே பை அபவ், புட்டில் பை அபவ் உங்களுக்கு, இந்த காலில் பை அபவ் உங்களுக்கு ஈவினிங் 3 o'clock மேலே கிடச்சிருக்கு. பெட்டர் அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல ஒரு வேளை அது கீழே இறங்கிடுச்சுன்னா நம்ம நஷ்டத்தில் விடுற மாதிரியோ இல்லை ஹோல்டிங் வைக்கிற மாதிரியோ ஆகும். அதனால அபவ் 3 மேலே நான் பண்ணுறது கிடையாது. இங்கே நமக்கு என்ட்ரியும் அகெயின் கிடச்சிருக்கு, அதுவும் 3 o'clock மேலே நம்ம என்ட்ரி எடுக்க வேண்டாம், அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கோட டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிஇயில் 5 என்ட்ரிஸ் கிடச்சிருக்கு. அந்த 5மே ப்ராஃபிட் ஆகிருக்கு. அதுக்கான பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு 2 முறை 17, 13, 12 2 டைம்ஸு, இதற்கான அமௌண்ட் எவ்வளோன்னு போட்டிருக்கேன். அதே மாதிரி சிஇயில் ஒரு முறை மட்டும் நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு, மீதியெல்லாம் 3 o'clock அப்புறம் வந்துச்சு. அதில் கிடைச்ச ப்ராஃபிட்ஸ் இதில் போட்டிருக்கேன். ஓவராலாக நமக்கு 6,500, இதில் எஸ்டிமேட்டடாக நமக்கு மினிமம் 6,000 கிடச்சிது. இதுவே நம்ம சின்ன அமௌண்ட் இருந்தால் அவுட் த மணியில் கொஞ்சம் நியர்பையில் இருக்கிற வேல்யூஸ் மினிமம் ஒரு 5,000 இருந்தாலுமே நம்மளால் ஒரு 50 கிட்ட பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். 50 இருந்துச்சுன்னா நமக்கு 5 பாயிண்ட் டார்கெட், 5 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் அளவுக்கு தான் நமக்கு வரும் எஸ்டிமேட்டட். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அதுலேயுமே ஒரு 2,000 கிட்ட ப்ராஃபிட் பண்ண முடியும். அவ்வளோ நான் பண்ணுறது கிடையாது. எனக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ டார்கெட் போதும்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் மார்க்கெட்டு ரொம்ப ரஷ்ஷாக போச்சுன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்கடி அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால
உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் போதுமோ அதோட க்ளோஸ் பண்ணி டிசிப்ளினாக க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்த அமௌண்ட் கன்ஃபார்மாக நீங்கள் எடுத்துக்கலாம். தேங்க் யூ.